வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு கர்மவினை கழிக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியோடு நிற்கிறது. நாம் நேற்றைய சிந்தனையிலே என்ன பார்த்தோம்? அதாவது பாவங்களை சுமந்து கொண்டிருக்கும் மனிதன் என்று பார்த்தோம். கர்ம வினைகளை சுமந்து கொண்டிருக்கிறான் மனிதன் என்று பார்த்தோம். அது சுமக்கும்போது எப்படி இருக்கிறது? அது சுமக்கும் போதே துன்ப உணர்வாகத்தான் இருக்கிறது. அந்த சுமை என்பதே துன்ப உணர்வாகத்தான் இருக்கிறது என்பதை பார்த்தோம். ஏன் அது துன்பமாக வர இருக்கிறது, துன்பமாக வர இருக்கிறது என்று அது நமக்கு ஒரு எண்ணமாக இருக்கக்கூடிய அந்த எண்ணமே துன்பம் தானே. இப்போ ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார்கள், புயல் எச்சரிக்கை கொடுக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோ. சுனாமி எச்சரிக்கை கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எச்சரிக்கை வந்த உடனே இன்னும் சுனாமி வரவில்லை, புயல் வரவில்லை, மனம் எப்படி இருக்கிறது? அப்பொழுதிருந்தே அந்த துன்ப உணர்வு மனதுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? ஏன் வர இருக்கிறது? அப்ப ஒரு 3 நாளுக்கு புயல், கடும் புயல் என்று சொல்லும் போதே அந்த 3 நாளைக்கு முன்னாடி இருந்தே அது துன்ப உணர்வாக இருப்பது போல இந்த கர்ம வினைகளை சுமந்து கொண்டு இருக்கும் போதே அது சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த எண்ணமே அதுவே ஒரு துன்ப உணர்வாக வருகிறது. அதை நாம் நினைப்பதனால் தான் வருகிறது. அதை பற்றி நீ நினைக்காத அப்படின்னு பொதுவாக சிலர் சொல்வது உண்டு. இந்த கர்ம வினையை பற்றி பேசாதீர்கள், அதை பற்றி நினைக்கிறதுனால தான் பயமாக இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்கிறது உண்டு. அதை நினைக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நல்லது தான், ரைட். அந்த பயம் இல்லாமல் இருக்கலாம், வர்றப்ப பார்த்துக்கலாம், ரைட். ஆனால் நீங்கள் அந்த கர்ம வினையை மேலும் கூட்டிக் கொள்ளக்கூடிய செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லவா? அதை பற்றியே தெரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்கிறவங்க கர்ம வினையை கூட்டும் செயல்களை நிறுத்துவதற்கு ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா? நிறுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அப்போ அதை நிறுத்திட்டு நீங்கள் இதை நினைக்கலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கர்மவினையை கூட்டிக் கொள்ளக்கூடிய செயல்களை செய்து கொண்டே இருக்கிறான் மனிதன். ஆனால் இந்த கர்மவினையை பற்றியே நினைக்காதீங்க. அந்த கர்மத்தை போய் ஏன் நினச்சிக்கிட்டே இருக்க? நிறைய ஆன்மீக பேச்சாளர்கள் கூட இதை சொல்லுவது உண்டு. அதை நினைக்காதீங்க. ஓஷோ அவர்களை இதை சொல்லுவார். ஆனால் எப்பொழுது சொல்லுவார் தெரியுமா? எப்பொழுது நீ விழிப்புணர்வோடு இருக்கிறாயோ அந்த இடத்தில் இந்த கர்ம வினையை பற்றி கவலைப்படாத, அதை பற்றி ஒன்றும் கண்டுக்காதன்னு சொல்லுவார். இப்போ விழிப்புணர்வு வந்த பிறகு அந்த விழிப்புணர்வுங்கிறது என்ன? அடுத்து கர்மவினை கூறக்கூடிய செயல்களை அவன் செய்யாமல் இருத்தல், அதானே விழிப்புணர்வு. விழிப்புணர்வுன்னா என்ன? துன்பம் கொடுக்கும் செயல்களை செய்யாமல் இருத்தல். அந்த இடத்துல விழிப்போடு இருக்கணும். அதுதான் எதையும் செய்யாது இருத்தல் என்பது தான் விழிப்புணர்வு. விழிப்புணர்வு அப்போ அப்படி வரும்பொழுது அது என்ன ஆகாது? கூடுவதற்கான செயல்களை செய்யவில்லை. அப்போ என்ன ஆகும்? இந்த கர்ம வினையை பற்றி நம்ம நினைக்கவே இல்லைனாலும் அது என்ன ஆகும்? அது கழிவதற்குரிய செயல்கள் தானாக நடக்கும்.
எப்படி? ஒரு தத்துவத்தை நீங்கள் நன்றாக உணர்ந்து பாருங்கள். துன்பம் கொடுக்கும் செயலை செய்வதில்லை. வேதாத்ரி மகரிஷி அவர்களின் முதலொழுக்க பண்பாட்டை நீங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் 100%. அப்படி என்றால் ஒன்று நீங்கள் சும்மா இருக்க வேண்டும், அல்லது துன்பம் போக்கும் செயலை செய்ய வேண்டும். இந்த ரெண்டை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் சும்மா இருந்தாலும் அந்த கர்மவினை கழிவதற்குரிய அந்த அதற்குரிய வேலை நடந்து கொண்டே இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் எதாவது செய்கிறீங்கன்னா கர்மவினை கழிப்பதற்குரிய வேலையை தான் செய்வீர்கள். அப்போ இந்த இடத்துல அந்த நிலைக்கு வந்த பிறகு, அந்த நிலைக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பிறகு அதை பற்றி நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது சாத்தியம். ஆனால் அந்த விழிப்புணர்வுக்கு வராதவர்களுக்கு, சாதாரணமாக இங்கு இப்பொழுது ஆன்மீகம் பேசுகிறவர்கள் எப்படி 20,000 25,000 ஃபீஸ் வாங்கிட்டு ஆன்மீகம் நடத்துகிறாங்களே, 2 நாள் கோர்ஸ் நடத்துகிறாங்களே, அவங்களே இந்த கர்மவினை பற்றி எதையுமே கண்டுக்காத, அதை பற்றி நினைக்காத, அதை பற்றி சிந்திக்காதன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பெரிய ஆபத்தான ஒரு நிலை. நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் கர்மவினை பற்றிய அத்தனை ஒரு ஞானங்களையும் சிந்தனைகளையும் தெளிவாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏன் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைய சமுதாய மக்கள் முழுக்க கர்ம வினைகளை கூட்டிக் கொள்ளக்கூடிய செயல்களை அதீதமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம். இந்த இடத்துல முதல்ல அதை நிறுத்துறதுக்கு இந்த கர்மவினை என்ற ஒரு தத்துவம் தெரிந்து அதனுடைய விளைவு இப்படி வரும், கர்மவினை தான் இந்த துன்பத்துக்கு காரணம், நமக்கு வரக்கூடிய துன்பத்துக்கெல்லாம் ஏற்கனவே செய்த கர்மவினை தான் காரணம் என்பதை உணர்ந்து முதல்ல அந்த துன்பம் கொடுக்கும் செயல்களை நிறுத்துவதற்கு இதை சிந்தித்துத்தான் ஆக வேண்டும். இதை சிந்திக்கவில்லை என்று சொன்னால் அதை நிறுத்த மாட்டான். இப்போ என்னாச்சுன்னா, இன்னைக்கு ஆன்மீகத்தை கொண்டு பணம் சம்பாதிப்பது, ஆன்மீகத்தை வைத்துக்கொண்டு கர்மவினையை கூட்டக்கூடிய அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் இப்படி தான் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அதை நிறுத்த வேண்டும் முதலில். அப்போ இது சுமந்து கொண்டிருப்பது என்பதை பற்றி பார்த்தோம். இன்று அந்த கர்ம வினையை கழிக்க வேண்டுமா என்பது இன்றைய சிந்தனை. கழிக்க வேண்டுமா என்று சொன்னால், இப்போ நாம் அந்த சுமையாக இருக்கிறது அல்லவா, அந்த சுமையை இறக்கி வைக்க வேண்டும். அது சுமையாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகணும் அப்படின்னம்னா, அந்த கர்ம வினையினுடைய அழுத்தம் குறைந்து விட்டால் நமக்கு அந்த சுமை குறைந்துவிடும். அந்த அழுத்தம் குறைய வேண்டும் என்று சொன்னால் எப்படி குறையும்? அது நாம் சாதாரணமாக இப்போ கர்மவினை கூட்டக்கூடிய செயல்களை செய்யவில்லை என்று சொன்னாலும், நாம் இயல்பாக நாம் வாழ்வில் அனுபவிக்கக்கூடிய சாதாரண துன்பங்கள் என்பது கூட, இயற்கை துன்பங்கள் என்பது கூட நமது கர்மவினையை கழிக்கும். ஆனால் அதற்கு காலம் எடுக்கும். அது இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அதீத அழுத்தத்தோடு இந்த கர்மவினை இருப்பதால் அதை கழிக்கும் செயல்களையும் நாம் செய்து அதை குறைக்கும் பொழுதுதான் நாம் விரைவில் அந்த சுமை என்பதிலிருந்து விடுதலை பெற முடியும். அப்போ கர்மவினையை கழிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 2வது ஒழுக்க பண்பாட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போ துன்பம் போக்கும் செயல்களை செய்தே ஆக வேண்டும். அந்த இடத்துல தான் ஒரு விழிப்பு நிலை. அதை செய்வதற்கு முன் துன்பம் கொடுக்கும் செயல்களை நிறுத்திய பிறகுதான் இதை செய்ய வேண்டும். அதை எப்போ நிறுத்த முடியும் அப்படின்னு, அதையே நிறுத்த முடியல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு சிந்தனையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது
துன்பம் கொடுக்கும் செயல்களை செய்து கொண்டே இருக்கிறான் மனிதன். இப்போ அதில் எப்போ நிறுத்த முடியும்னா, அது துன்பம் கொடுக்கும் செயலை செய்யக்கூடிய ஒரு மனிதன், அவனுக்கு ஒரு விளைவு வருகிறது, அது அந்த துன்பம் கொடுத்த செயலினால் வருகிறது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உணர்வு அவனுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று நாம் எண்ணுகிறோமே, இந்த எண்ணம்தான் தவறு. அவன் வேறு, நான் வேறு என்று ஒரு மனிதன், ஒவ்வொரு மனிதனும் தனித்துவம் வாய்ந்தவன், உண்மைதான். எப்படி தனித்துவம் வாய்ந்தவன்? அவனவனது கர்ம வினையை அடிப்படையாக கொண்டு அவன் தனித்துவம் வாய்ந்தவன் என்பது உண்மைதான். ஆனால் அவனுக்கு ஒரு விளைவு வருகிறது, ஒரு துன்ப விளைவு வருகிறது. அது அவன் ஏற்கனவே செய்த துன்ப செயலின் விளைவு என்று அவன் உணர்ந்து கொண்டால் அது அவனுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு என்று நினைப்பது தவறு. மனிதன் தனித்துவமானவன் அப்படிங்கிறதுனால இந்த செயல் விளைவு தத்துவம் என்பது அது ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனியான தத்துவம் அல்ல. அவருக்கு இருக்கக்கூடிய செயல் விளைவு தத்துவம் வேறு, எனக்கு இருக்கக்கூடிய செயல் விளைவு தத்துவம் வேறு என்று நினைத்தால் அதுதான் அறியாமை. தனித்துவமான மனிதனாக இருந்தாலும் அவனுக்குள் செயல் விளைவாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தத்துவம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றுதான். அப்புறம் இப்போ அவருக்கு துன்பம் வந்துருச்சு, எனக்கு துன்பம் அல்ல. அப்படி கேட்டால் அது எதை பொறுத்து இருக்கிறது? அதுதான் அந்த தனித்துவத்தை பொறுத்து இருக்கிறது. அவனுடைய கர்மவினையினுடைய அழுத்தம் அதிகமாகி உடனடி விளைவாக வந்துவிட்டது. நமக்கு விளைவாக வருவதற்கான ஒரு காலம் இருக்கிறது, நமக்கும் கண்டிப்பாக வரும். அந்த செயல் விளைவு என்பது செயல்படாமல் நிற்காது. அதனால் என்னுடைய தனித்துவம் என்று எனக்கு வரலையே அப்படிங்கிறதுனால எனக்கு வரவே வராது என்று இவன் அதை அலட்சியப்படுத்துகிறான். இதுதான் இன்றைய சிந்தனையினுடைய ஒரு கோர். ஒருவருக்கு அது துன்பம் வருகிறது என்று சொன்னால் அதே மாதிரியான செயலை நாமும் செய்திருந்தால் நமக்கும் வரும். ஆனால் அவருக்கு எந்த தேதியில் எந்த கிழமையில் வந்ததோ அதே தேதியில் அதே கிழமையில் தான் வர வேண்டும் என்று அவசியம் இல்லை. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம். அது உன்னுடைய கருமையத்தின் இருப்பை பொறுத்து இது கொஞ்சம் காலதாமதமாக வர இருக்கிறது, அவ்வளவுதானே. ஆனால் வந்துதான் தீரும் என்பதை உணர்ந்தால், இப்போ நமக்கு நமது கூட இருக்கக்கூடிய சகாக்கள், அருகில் இருப்பவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்களே, அது எல்லாமே நாம் அதை உணர்ந்து விழிப்புணர்வு அடைவதற்கான ஒரு அனுபவம்தான். ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான்? எனது அனுபவம் மட்டும்தான் அனுபவம் என்று நினைக்கிறான். அது தவறு. அப்படி அல்ல. இது ஒரு வியாபாரத்தில் ஒருவர் இந்த தவறை செய்கிறார், அது அவருக்கு விளைவு, அவர் அதில் நஷ்டப்பட்டு விட்டார். சரி, அதே தவறை இன்னொருத்தர் செய்கிறாரு, ஆனால் இவருக்கு நஷ்டப்படலை. ஆனால் இது காலத்தால் கொஞ்ச காலம் கழித்து அதே நஷ்டம் இவருக்கும் வரும். அவருடைய அனுபவத்தை நாம் நம்மளுடைய அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய அனுபவம்னு இல்லை, இது உலக அனுபவம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல இது நடக்கிறது, இப்படி நடக்கிறது என்று சொன்னால் அது எல்லா இடத்திலும் அப்படித்தான் நடக்கும். ஏனென்று சொன்னால் இந்த செயலுக்கு இதுதான் விளைவு என்பது அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது. இந்த இடத்தை நாம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கிறது. அது அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது. அதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம். அது வெளிப்படக்கூடிய, அந்த வெளிவு வரக்கூடிய காலம்தான் மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறதே தவிர
இதற்கு இந்த விளைவு வரும் என்பது அனைவருக்கும் பொதுவானது. ஒரே ஹோட்டலில் ஒரே இடத்துல 4 பேர் ஏதோ ஒன்றை சாப்பிடுகிறார்கள். ஒருத்தருக்கு அடுத்த நாளே விளைவு வந்து விட்டது. மற்ற 3 பேர் என்ன நினைக்கிறான், அவனுக்கு வயிறுக்கு ஒத்துக்கல, அதனால் இந்த சாப்பிட்டது அவனுக்கு துன்பமாக வந்தது, எனக்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். ரைட், ஒன்றும் பண்ணலையா? இவனுக்கும் பண்ணுது. அது விளைவாக மாறலை, அதுக்கு காலம் எடுக்குது. அவனுக்கு இன்னும் 2 நாள் ஆகுது, 2 நாள் கழித்து வருது. அப்போ 2 நாள் கழித்து வருது அப்படின்னா இதற்குரிய விளைவினுடைய காலம் மாறுவதால் அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு அது ஒத்துக்குது அப்படிங்கிறான். ஒரு உயிரினத்திற்கு ஒரு உடலில் இது ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்குமே ஒத்துக்காதது தான், துன்பம் விளைவிக்கக்கூடியது தான், எல்லாருக்கும் துன்பம் விளைவிக்கக்கூடியது தான். ஒருத்தருக்கு அலர்ஜி ஆயிடுது, ஒருத்தருக்கு ஆகலை. அப்போ என்ன? அப்போ இது எல்லாமே அது அவரவர் இருக்கக்கூடிய அந்த கர்மவினையை பொறுத்து, எதிர்ப்பு சக்தியை பொறுத்து காலங்கள் மாறுபடுமே தவிர அது எப்பொழுதும் அந்த விளைவு வந்து தான் தீரும். இந்த தத்துவம் தெரிந்தால்தான் நாம் விழிப்புணர்வில் இருக்க முடியும். இதை நாமே அனுபவித்து தெரிந்த பிறகுதான் நான் அதிலிருந்து விழிப்புணர்வு அடைவேன் என்று சொன்னால் அது அறியாமை என்ற சமுதாயம். இந்த ஆன்மீகம் என்பது என்ன என்று சொன்னால் அது உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுபவங்களை வைத்து தான் எப்படி வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே விழிப்போடு இருப்பதற்காகத்தான் ஆன்மீகம். அப்போ இப்போ கர்மவினை தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா வேணாமா? தெரிந்து கொண்டால் நாம் என்ன செய்வோம்? அந்த துன்பம் கொடுக்கும் செயலை, நிறுத்தக்கூடிய செயலை முதல்ல செஞ்சிருவோம். அப்போ அதற்காகத்தான் நாம் இது பயமுறுத்துவதற்காக அல்ல, பயப்படுவதற்காக அல்ல, இதை கண்டு பயப்பட வேண்டியது இல்லை. இப்போ இது தெரிகிறது. இப்போ இது யார் பயப்படுவார்கள் என்று சொன்னால் இந்த கர்மவினையை கழிக்க முடியும் என்ற ஒரு தத்துவம் தெரியாதவர்கள் தான் பயப்படுவார்கள். அப்படி ஒரு சமுதாயம் இருக்கிறது. இந்த கர்மவினையை பற்றி அவர்கள் பேசுவார்கள். ஏன் இந்த சில பேர் இந்த கர்மவினையை பற்றி பேசாதீங்க, அதை சிந்திக்காதீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இந்த கர்மவினையை பற்றி சமுதாயத்தில் சில சமுதாயம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இது விதி, இது கர்மவினை, இதை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், ஒன்றுமே பண்ண முடியாது இப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் இன்னும் பயம் கூடுகிறது. அவன் அந்த பயத்திலேயே ரொம்ப துன்பமாக்கி விட்டுறான், இதை மிரட்டி விடுகிறான். இப்போ இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான மருத்துவர்கள் சொல்வது போலதான், உங்களுக்கு இவ்வளவு பெரிய நோய் வந்துடுச்சு, இதை குணப்படுத்தவே முடியாது, இதை நீ சொல்லிட்ட பற்றியா, அன்னையிலிருந்து அவனுக்கு நோய் முட்டுது. அப்போ இதை சொல்லிவிடுறான். சொல்லிவிட்டு அதை ஒன்றும் பண்ண முடியாது, இது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு இதை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்காக இவ்வளோ ரூபா வாங்கிட்டியப்பா, எதுக்கு வாங்கினேன், எதுக்கு இதை செஞ்சேன், சும்மாவாக இருந்திருக்கலாமே. அப்போ இவன் என்ன சொல்கிறான், இந்த கர்மவினை பற்றிலாம் நினைக்காதீங்கன்னு சொல்லும்போது நோய் வந்துச்சுன்னா ஆஸ்பத்திரி போகாதீங்க அப்படின்னு கொஞ்ச நாள் சொல்லுவான். ஏன்? அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 50 நேரம் வாங்கிடுவாங்க. கண்டுபிடிச்ச பிறகு இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகிடுவான், அவன் மிகவும் துன்பமாக மாறி விடுவான். அப்போ நிறைய இடத்துல இந்த கர்மவினை இருக்குது, அதை பற்றி சொல்லிவிட்டு இது ஒன்றும் பண்ண முடியாது, அனுபவிச்சு தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் தான் அறியாமையின் உச்சத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தெரியவில்லை, இந்த கர்மவினை தத்துவத்தினுடைய உண்மையான தத்துவம் தெரியவில்லை. அதான் காரணம். அப்போ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு என்ன அர்த்தம் இருக்கிறது? இது யார் செய்த கர்மவினை? இது அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்கிறீங்களே, இது யார் செய்த கர்மவினை? நான் செய்த கர்மவினை தானே, நான் தானே அதை செய்தேன், நான் தானே அதை பதிந்தேன். அப்போ அதை அழிப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? இதை பதிவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அழிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்க வேண்டும்.
அப்படி இல்லை என்று சொன்னால் அது இறை துரோகம். இறை நமக்கு செய்யக்கூடிய துரோகம். அப்படியெல்லாம் செய்யாது. ஒரு செயலை செய்து பதிவதற்கு நம்மளால் முடிகிறது என்று சொன்னால், ஒரு செயலை செய்து அதை அழிப்பதற்கும் நமக்கு அந்த உரிமை இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த செயல் பதிவாகவே ஆகாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, அதை அனுபவிச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கர்மவினை பதிவை பதிந்தது யார் என்று அவர்களிடம் கேட்டு பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? அது இறைவன் பதிஞ்சிட்டாரு, விதியை விதித்தவன் இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அப்படி நினைச்சீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உண்மைதான், இறைவன் விதையை விதித்திருக்கிறான், அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும். இப்படி சொல்லக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இன்னும் மிகவும் வேதனை என்ன என்று சொன்னால், பெரும்பாலான ஜோதிடர்களே அப்படித்தான் சொல்லுகிறார்கள். அவர்கள் அந்த ஜோதிட தொழிலை செய்யாமல் இருந்தாலே பரவாயில்லை. நான் பல ஜோதிடர்களும் கேட்பது உண்டு. என்னுடைய குருநாதரிடமே கேட்பது உண்டு. எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதரே அப்படித்தான் சொல்லுவார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இப்படி தான் நடக்கும், இது விதி, அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ண முடியாது? பரிகாரம் செய்தாலும் முடியாது. சில பேராக பரிகாரம் செஞ்சிடலாம்னு சொல்லி சும்மா ஆசை காட்டி காசு சம்பாதிக்கிறான். இவங்க பரிகாரமும் முடியாது, அனுபவிச்சு தான் ஆக வேண்டும். இதை அனுபவிச்சு தான் ஆக வேண்டும் என்பதை கண்டு, இந்த பீரியடில் நீ இப்படி தான் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு இதை கண்டு அதை கணித்து சொல்லி, இதுக்கு நீ 1000 ரூபா ஃபீஸ் வாங்குறியே, உனக்கு வெக்கமா இல்லை? அப்போ இதை துன்பப்பட போகிறேன்னு சொல்கிறதுக்கு 1000 ரூபா ஃபீஸாப்பா? இப்படி சில ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் நான் கேட்கிறேன், ஏன் இதற்கு ஏன் ஒன்றும் செய்ய முடியாது? அது இறைவன் விதித்த விதி, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தெரியல, இந்த கர்மவினை என்ற பதிவை நாம் தான் பதிந்திருக்கிறோம் என்ற தத்துவம் தெரியல. இப்போ பாருங்க, இப்போ நாம் தெளிவாக கர்மவினை தத்துவத்தை முழுக்க சொல்லிட்டோம். நீ வைத்திருக்கக்கூடிய அந்த கர்மவினை நீ பதிந்தது மட்டுமே. இறைவன் உனக்கு எந்த பதிவையும் தானாக கொடுக்கவில்லை. அப்போ இதை நான் பிறந்த போதே வந்துருச்சே சார், அது உங்கள் அப்பா அம்மா கொடுத்தது, இறைவன் பதியவில்லை, அவ்வளோதான். உங்கள் அப்பா அம்மா கொடுத்தது. உங்கள் அப்பா கழிச்சாங்கன்னா உனக்கு கழிஞ்சிருதில்ல. சரி, இப்போ நீ கழிச்சாலும் கழிஞ்சிருதில்ல. இப்போ இது பதிவதற்கு நமக்கு அருகதை இருக்கிறது என்று சொன்னால், அதை அழிப்பதற்கும் அருகதை இருக்கிறது. அவ்வளோதான். ஒரு போர்டில் எழுதி போட்டு ஒரு வாத்தியார் பாடம் நடத்திட்டார், ஒரு ஈக்குவேஷன் எழுதி போட்டார். இது எல்லாருக்கும் தெளிவுபடுத்தியாச்சு. அதை அழிச்சிடலாமா? அழிச்சிடலாம். அழிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு, அவ்வளோதான். இப்போது அது இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை, இன்னும் பெண்டிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம அந்த கிளாஸில் இதை கண்டினியூ பண்ணோம்னா அதை அழிக்க முடியாது. வேற ஒருத்தர் வந்து அழிப்பதற்கு, இவருக்கு அழிக்கிறதுக்கு அதுக்கு உரிமை இருக்கிறது. ஏன்? இவர் தானே அதை எழுதினார், அவர் அழிப்பார். நம்ம போர்டில் எழுதுனா அழிச்சிடறோம்ல. அப்போ அந்த அடிப்படையில் இது தெளிவாக தெரிந்திருந்தால், இந்த கர்மவினை கழிக்கப்பட வேண்டுமா என்று சொன்னால் கழிக்க முடியுமா என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டால் அது கழிக்கப்பட வேண்டும். ஏன் கழிக்கப்பட வேண்டும்? அதனுடைய அந்த சுமை குறைவதற்காக கழிக்கப்பட வேண்டும். அப்போ இந்த இடத்துல அந்த கர்மவினை தொடங்குகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது அந்த சமுதாயத்துக்கு துன்பம் கொடுக்கிறது தான் அந்த கர்மவினையாக பதிகிறது என்று பார்த்தோம். தேவைகள் கூடும்போது அது கர்மவினை என்று பார்த்திருக்கிறோம். தேவைகள் கூடும்போது எல்லாமே கர்மவினையாக பதிஞ்சிருதான்னு கேட்டால், அது இன்னொரு உயிருக்கு துன்பமாக வரும்பொழுது தான் அது கர்மவினையாக பதிகிறது. அப்போ தேவைகள் தேவைகளை கூட்டுறோம், ஆனால் அது பிறருக்கு துன்பமாக இல்லை என்று சொன்னால் அது அவ்வளவு பெரிய ஒரு அழுத்தமான பதிவாக இருக்காது. இதை நாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை. அந்த அடிப்படையில் அதை ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் அன்றைக்கி நம்ம அதை பார்த்துக்குவோம். இப்போது ஒரு மனிதன் பொருளீட்டுகிறார், உழைத்து பொருளீட்டுகிறார்.
தன் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பொருளீட்டுகிறார். இப்போ என்னாச்சு, தேவையை பூர்த்தி செய்கிறார். மீதம் இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய அந்த பணத்தை என்ன செய்வது? ஈகை செய்யலாம். ஏன், நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மவினை கழிக்கலாம். இதுதான் தத்துவம். ரைட். இப்போது அதை செய்யலைன்னு வச்சுக்கோ. ரைட். இப்போ அந்த பணத்தை வைத்திருக்கிறார். இந்த பணத்தை வைத்து என்ன பண்ணுறாரு? இந்த ஏதாவது ஒரு பொருளை வாங்கி அதை தேக்கி வைக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த இடத்துல அந்த பொருள் இந்த சமுதாயத்தில் யாரோ ஒருத்தர் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அதை வாங்கி இவர் தேக்கி வைத்து விட்டார். அப்போ சமுதாயத்தில் துன்பம் வருகிறது, தேவைக்கு அங்கு துன்பம் வருகிறது, அல்லது தேவைக்கு இருக்கக்கூடிய பொருள்களின் விலை கூடுகிறது. அப்போ என்ன ஆகுது? அது சமுதாயத்துக்கு துன்பம் கொடுப்பதாக மாறிவிடுகிறது. ஆனால் இவர் என்ன செய்கிறார்? சரி, இது மீதம் இருக்கக்கூடிய பணத்தை ஒரு வங்கியிலே போட்டு விட்டார். வங்கியில் இருக்கு. வங்கியில் அந்த பணம் இருக்கா? இல்லை, அது சமுதாயத்தில் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கு. இவர் பெயரில் அங்கே இருக்கிறது. ஆனால் அது எங்கோ ஒரு வகையில் அது பயனாகி கொண்டே இருக்கிறது, சுழன்று கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல அவருக்கு கர்மவினை என்ற ஒரு வினை வருமா என்று கேட்டால், தேங்கியது அப்படிங்கிறதெல்லாம் வரும். இது சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் என்ன சொல்லுகிறார்? பேங்கில் போட்டால் நம்ம அப்ரிஷியேஷன் கம்மியாக இருக்குது, அது ஒரு இடத்த வாங்கி போட்டோம்னா விலை கூடுது. இல்லை, இந்த பொருளை வாங்கி வச்சோம்னா விலை கூடுது. தங்கத்தை வாங்கி வச்சோம்னா விலை கூடுது. உணவுப் பொருள் விளையக்கூடிய காலத்தில் அதை வாங்கி உள்ளே வச்சிட்டோம்னா அது விளையாத காலத்தில் விலை கூடினப்ப விற்றுக்கலாம், அப்ரிசியேஷன் வருது. இப்படி ஏதோ ஒன்றில் அந்த பணத்தை இன்வெஸ்ட் செய்து அது யாருக்கும் பயன்படாமல் தேங்கி நிற்கிறதே, அங்கே தாங்க அது என்ன ஆகுது? கர்ம வினையாக மாறுகிறது, அழுத்தம் பெற்ற கர்ம வினையாக மாறுகிறது. இப்போது அதை இப்போது அங்கே சுழன்று கொண்டு இருக்கும்போது கூட ஒன்றும் செய்யலை, அல்லது ஏதாவது ஒரு பொருளை வாங்குகிறார், அது பயன்பாடாக இருக்கிறது, யாருக்காவது பயன்படக்கூடிய அளவில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது கூட ஒன்றும் அவருக்கு ஒன்றும் செய்யாது. இப்போது ஒரு வீடு கட்டினார், சரி, ஒரு மாடி வீடு கட்டிட்டார், அதில் யாரோ ஒருத்தர் குடியிருக்கிறாங்க, வாடகைக்கு தான் விட்டுருக்காருன்னு வச்சுக்கோ. அப்போ அப்படி குடியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது ஏதோ ஒரு பகுதியில் பயனாகிறது. அது வரக்கூடிய அந்த வாடகை என்று ஒன்று இருக்கிறதே, அது நமக்கு அதிகமான ஒரு வருமானத்துக்கான தேவைக்கு மீறியது தான் என்று சொன்னாலும் அதில் வரக்கூடிய கர்மவினுடைய அழுத்தம் எப்படி இருக்கும்? ஆனால் அதை கட்டிவிட்டார், யாருக்கும் அதை குடியிருப்பதற்கு யாருக்கும் கொடுக்கவும் இல்லை, இருக்கட்டும், சும்மா இருக்கட்டும் என்று வைத்துக் கொள்கிறார். இப்படி இருந்தால் எத்தனை பேர் இன்னைக்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய நிலத்தை 500 ஏக்கரை வாங்கி வேலி போட்டு சும்மா வச்சுருக்காங்க, அதை பயன்படவும் இல்லை. அந்த விவசாயத்தை நீ வாங்கிட்ட, டாக்குமெண்ட்டை நீ பதிஞ்சிட்ட, ரைட்டுப்பா, டாக்குமெண்ட்டு ஓம்பட்டாக வந்துடுச்சு, அந்த இடம் சும்மா தானே கிடக்கு. அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற விவசாயத்தை பண்ணால் ஒரு 10 பசுமாட்டுக்கு புல்லாக வரும்ல, அது செய்துக்கிட்டு இருக்கட்டும், அவர்கிட்ட விடுவேன். அவர்கிட்ட விட்டோம்னா நாளைக்கு அவர் என்னதுன்னு சொல்லிட்டாருன்னா அப்போ அது பயன்பாடாமல் இருக்கிற இடம் இருக்குது பாருங்கள். இப்படி அந்த பயன்பாடு இல்லாமல் வைத்திருப்பது ஒன்று. இன்னொன்று, நம்ம தேவைக்கு மேலே அந்த பொருளை தூய்த்து அந்த பொருளினுடைய அந்த தேவையை கூட்டிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது சமுதாயத்தில் துன்பமாக மாறுகிறது. அப்போ எல்லாமே பொருள் ஈட்டுவதில் அது உன் அறிவையும் உடல் உழைப்பையும் பொறுத்து இருக்கிறது. அதில் தேவைக்கு மேல் பொருள் ஈட்டுவது என்றாலும் உன்னை கெடுத்து கொள்ளாமல் ஈட்டுவதில் அது தவறில்லை. அங்கு அதுவே உங்களுக்கு கர்மவினையாக வருகிறதா என்றால் இல்லை. அது பயன்பாடாக மாறும் பொழுது எப்படி அதை பயன்படுத்துகிறோம் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கர்ம வினையினுடைய அழுத்தம் இருக்கிறது. இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கும் போது தான் நாம் அதை எப்படி அது கூடாமல் பார்த்துக்கொள்வது, எப்படி அதை கழிப்பதற்கான சூழ்நிலை நம்மிடம் இருக்கிறது என்பதையே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மிடம் எக்ஸஸாக இருக்குன்னா
இதை கழிப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறது. கழித்து விட்டால் நமக்கு அந்த சுமை குறையும் என்ற தெளிவு தெரிஞ்சால் தானே இதை செய்வான். அப்போ இந்த கர்மவினை தத்துவம் தெளிவாக நமக்கு தெரிய வேண்டுமா என்று சொன்னால் அந்த கர்மவினை கூட்டிக் கொள்வதை நிறுத்துவதற்கு அது தெளிவு வேண்டும், அதை குறைப்பதற்கு இந்த தெளிவு வேண்டும். இதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கப்படும் பொழுதுதான் அது சமுதாயத்தில் மாற்றமாக மாறும். அதனால் இதை தமிழானந்த யோகம் இதை அதாவது அடிக்கடி இந்த தத்துவத்தை விளக்கி கொண்டிருக்கிறோம். அதில் பயமில்லாமல் விளக்கி கொண்டிருக்கிறோம். அதற்கு தீர்வையும் கூறுகிறோம். அதனால் கர்மவினை கழிக்கப்பட வேண்டுமா? கழிக்கப்பட வேண்டும். நாமே முயற்சி செய்து கழிக்கப்பட வேண்டும். முயற்சி செய்து கழிக்க முடியும். ஒரு மனிதனால் முடியும். இந்த இடத்துல இன்றைய சிந்தனையில் இதை மட்டும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனால் கர்மவினை பதிய முடியும் என்று சொன்னால் அதை அதே மனிதனால் அழிக்கவும் முடியும். அடுத்த மனிதனால் அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியும். ஏன்னா இன்னொரு மனிதன் இவருக்கு துன்பம் கொடுத்தாருன்னா அதை அழிச்சிடலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை அவருக்கு துன்பமாக சேர்க்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா? அப்படி அல்ல. எந்த மனிதன் அதை பதியற்கான ஒரு தகுதி இருக்கிறதோ அதை அழிப்பதற்கான தகுதியும் அவனுக்கு இருக்கிறது. இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை மறந்து விடுங்கள். வேதாத்திரியம் தெளிவாக கூறியிருக்கிறது. அதனால் இன்றைய சிந்தனையை ஆழ்ந்து சிந்தனை செய்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.